நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். முன்னதாக வேலூர் ராணிப்பேட்டை இடையே நிலவி வந்த அந்த வலுவான மழை மேகங்கள் தீவிரமடைந்து தற்பொழுது பரவலாக பதிவாக தொடங்கியிருப்பதை நம்மால் தெளிவாக காண இயல்கிறது. அது மட்டுமல்லாது திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் மழை பொழிவை அது ஏற்படுத்த தொடங்கிவிட்டது. தற்சமயம் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை மேகங்கள் பரவலாக பதிவாக தொடங்கியிருப்பதை நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது. இவைகள் மட்டுமல்லாது முன்னதாக ஈரோடு மாவட்ட பகுதிகளில், சேலம் மாவட்ட பகுதிகளில், நாமக்கல் மாவட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களில், திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் இருந்த அந்த மழை மேகங்கள் கரூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் அந்த நேரத்தில் மழை மேகங்கள் இருந்தது. அந்த மழை மேகங்கள் அப்படியே வடக்கு நோக்கி முன்னேற தொடங்கியது. இப்போ அதனால தான் பார்த்திங்கனாக்கா மீண்டும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி வருவதை நம்மால் தெளிவாக காண இயல்கிறது. குறிப்பாக தருமபுரி மாவட்ட பகுதிகளில், கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளிலெல்லாம் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பென்னாகரம் சுற்று வட்டார பகுதிகளில், கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில், ராயக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில், பாலக்கோடு சுற்று வட்டார பகுதிகளில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. அதே போல் பர்கூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் நம்மால் மழை மேகங்களை காண இயல்கிறது. இவைகள் மட்டுமல்லாது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வாது மலை பகுதிகளிலும் பரவலான மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஊத்தாங்கரை செங்கம் இடைப்பட இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் தற்பொழுது பதிவாகி வருகிறது. குறிப்பாக ஊத்தாங்கரை சுற்று வட்டார பகுதிகளில் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. இவை தவிர்த்து செங்கத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய பல இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அண்டியூர் சுற்று வட்டார பகுதிகள், இது அந்த அந்தியூர் கிடையாது, இது வேறு அண்டியூர், பாளையம், வேப்பம்பட்டி, அதே போல் நரிப்பள்ளி, அதே போல் மாவேரிப்பட்டி, இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கனாக்கா அரூருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள். அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. சில இடங்களில் வீரியமான மழை மேகங்களும் காணப்படுகிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் செங்கத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய பல இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. அது மட்டுமல்லாது செங்கம் திருவண்ணாமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் காணப்படுகிறது. காஞ்சி, அதே போல் மேல்படூர் சுற்று வட்டார பகுதிகள், பாச்சல் சுற்று வட்டார பகுதிகள், பெரும்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகள், இது திருவண்ணாமலை நகரினுடைய புறநகர் பகுதின்னு சொல்லலாம், அதாவது மேற்கு புறநகர் பகுதின்னு சொல்லலாம். ஸோ அங்கே கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. அதே போல் போலூர் சுற்று வட்டார பகுதிகளில், களம்பூர் சுற்று வட்டார பகுதிகளில், களம்பூர் கண்ணமங்கலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. ஜவ்வாது மலை பகுதிகளில் மிக பரவலாக மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது. புதுப்பட்டு சுற்று வட்டார பகுதிகள், தீர்த்தம் சுற்று வட்டார பகுதிகள், கள்ளப்பறை சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் தலம்படகு சுற்று வட்டார பகுதிகள், குரியனூர் சுற்று வட்டார பகுதிகள் என பல இடங்களில் இந்த ஜவ்வாது மலை பரப்பில் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. களம்பூர் போலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் களம்பூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம். இவை தவிர்த்து பையூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் பல இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. ராணிப்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில், லாலாப்பேட் சுற்று வட்டார பகுதிகளில், அதே போல் பார்த்திங்கனாக்கா வேலூர் ராணிப்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. சோளிங்கர் சுற்று வட்டார பகுதிகளிலும் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. அந்த முன்னாடி இருந்த மழை மேகங்கள் வடக்கு நோக்கி அப்படியே முன்னேறி இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால தான் தெற்கு ஆந்திர பகுதிகளில் சித்தூர் மாவட்டத்தில் பரவலாக நம்மால் மழை மேகங்களை காண இயல்கிறது. தற்சமயம் பார்த்திங்கனாக்கா நகரி, அரக்கோணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும், திருத்தணி சுற்று வட்டார பகுதிகளிலும், விஜயாபுரம் சுற்று வட்டார பகுதியில், தக்கோலம் சுற்று வட்டார பகுதி, இது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடம்னு சொல்லலாம். ஸோ தக்கோலத்திலும் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது. அது மட்டுமல்லாது காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக திருவேட்டிபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது. ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆனால் என்னன்னாக்கா சேலம் மாவட்டத்தில், கரூர் மாவட்டத்தில், திண்டுக்கல் மாவட்டத்திலலாம் மழை மேகங்கள் இருந்தப்போ நம்ம திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளை எதிர்பார்த்துருந்தோம். சில இடங்களில் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி வந்தது. ஆனால் திருச்சி மாநகரில் மழை பதிவாகலை. இது சச் எ டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்றைக்கி தேதியை நான் முதல்ல பதிவு பண்ணிடுறேன். இது நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலி தான். அண்ட் திருச்சிக்கு ஆரஞ்சு அலர்ட்லாம் விடுத்திருந்தாங்க, வானிலை ஆய்வு மையமும் விடுத்திருந்தாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ வானிலை ஆய்வு மையம் கோயம்புத்தூருக்கு கொடுத்துருக்காங்க, திருச்சி மாநகருக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் திருச்சி மாநகரில் மழையெல்லாம் பதிவாகலை. பட் மதுரையில் மழை பதிவாக இருக்கிறது. மதுரையில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளும் நமக்கு கிடைக்க வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாது சேலம் மாவட்டத்தில் நம்ம ஏற்காடு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் 60 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் பதிவாக இருக்கிறது.
சந்தியூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்லேயும் 35 மில்லிமீட்டர் அளவு மழைன்னு நினைக்கிறேன். நத்தம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் ஒரு 33 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பதிவாக இருக்கக்கூடிய அளவை விட அதிகமான அளவு மழை தான் மெயின் ரெயின்காஜ் ஸ்டேஷனில் கடந்த சில தினங்களாக பதிவாகி வருகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பதிவான இந்த மழை அளவுகளை விட ஏற்காடு சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மெயின் ரெயின்காஜ் ஸ்டேஷனில் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல் சேலம் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கும். ஈரோடு மாவட்டத்திலும் பல இடங்களில் அந்தியூர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட ஈரோடு மாவட்டத்தின் பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. அதில் மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ கிடையாது. இப்போ இந்த மழை மையங்களுடைய நகர்வு எப்படி இருக்கலாம்? ஸோ தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் உண்டு, அதில் மாற்றங்களும் கிடையாது. திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது. ஸோ சென்னையினுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது, இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் திருச்சி மிஸ் ஆனது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் அப்கமிங் டேஸில் திருச்சி மாநகரிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். ஏன்னா பாசிபிலிட்டிஸ் அப்படி தான் இருக்குது. இன்னுமுமே இந்த வெப்பசலன மழை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உக்கிரமடைய போகுது. இன்றைக்கி தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா 12/8/2024. இப்போ நேரம் அதிகாலை 35 நிமிடங்கள் ஆகுது. நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் 35 நிமிடங்கள் தான். எப்பொழுதுமே நான் அதிகாலை 5 நிமிடங்கள் வாக்கில் இந்த 12:05 மணி வாக்கில் அந்த மாதிரி தான் நான் பதிவு பண்ணுவேன். இது இப்போ 12:35 மணிக்கு நான் இந்த குரல் பதிவு செய்ய தொடங்குகிறேன். கொஞ்சம் தாமதமாக தான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அந்த மழை மேகங்களுடைய உக்கிரத்தை நான் இன்னுமே நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது சேலம் மாவட்டத்தில் இருக்கும் போது ஒருவேளை அதில் டைரெக்ஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். பட் அதில் அப்பவர்ட் மோஷன் தான் அதிகமாக இருந்தது. பட் அதில் ஒரு ஈஸ்ட்வர்ட் மோஷனாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. இவை தவிர்த்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் பழவேற்காடை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னை மாநகரில் உங்களது பகுதியில் மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ஒரகடம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்களானது தற்சமயம் பதிவாகி வருகிறது. ஆப்வியஸ்லி இது மேலும் நகரும் பொழுது மறைமலை நகரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம். திருவள்ளூர் பகுதிகளில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஸோ மழை மேகங்களுடைய நகர்வுகள் என்பது சென்னை மாநகருடைய புறநகர் பகுதிகளுக்கு சாதகமானதாக தான் இருக்கிறது இதுவரையில். ஸோ இப்படி தான் இருக்குங்க மழை மேகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி அதனுடைய அந்த மூமெண்ட் அண்ட் ஃபார்ம் ஆன விதம் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு எதை காட்டுதுனாக்கா பெட்டர் கன்வெக்ஷன் இருக்கிறத தான் இது உறுதிப்படுத்துது. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக தான் இருக்க போகுது. இன்னும் பரவலான மழைக்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்று பதிவானதே ஒரு பரவலான மழை தான். இன்றுனாக்கா கடந்த 24 மணி நேரத்தில் பதிவானதே ஒரு மிக பரவலான மழைன்னு தான் சொல்லணும். ஸோ இப்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தில் உக்கிரமடைந்திருக்கக்கூடிய இந்த மழை மேகங்கள் எந்த அளவிற்கு அடுத்தடுத்த பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்துது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ உற்று நோக்கணும். ஒருவேளை நம்ம சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளிலும் அதே போல் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் கூட மழை வாய்ப்புகள் உருவாகலாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள். இப்போக திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. விஜயமங்கலம் சென்னிமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில், அதே போல் நம்ம நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் ஓடந்துறை கோத்தகிரி அருகில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. ஆனால் நம்ம இப்போ முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்பது இந்த வடக்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய, அதாவது வடகிழக்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய இந்த மழை மேகங்களினுடைய இந்த பரவலான நிலை என்பது மிகவும் அருமையாக இருக்கிறது. இதை போன்ற பரவலான மழையை நம்ம அடுத்தடுத்த நாட்களிலும் எதிர்பார்க்கலாம். ஸோ மாதிரிகள் காட்டிய கணிப்பு ஒன்று, அனைவரும் விடுத்த எச்சரிக்கைகள் ஒன்று, நாமுமே அப்படி தான் எதிர்பார்த்துருந்தோம். ஸோ மாதிரியை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். பட் நிகழ்நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த கணிப்புங்கிறது வேறு, பட் ரியல் டைமில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது வேறு. வானிலை ஆய்வு மையமும் நிறைய இடங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருந்தாங்க. திருச்சிக்கு கொடுத்துருந்தாங்க, அவங்க வேறொரு பகுதிக்கும் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சென்னைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் நிறைய நகரங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் திருச்சியை மிஸ் பண்ணிடுச்சு. பட் பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் திருச்சி எந்த அளவிற்கு பெனிஃபிட் அடையுது அப்படிங்கிறத. ஸோ அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். நிகழ்நேரத்தில் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களையும்
அண்டு மழை மேகங்களுடைய நகர்வுகள் தொடர்பாக சில விஷயங்களையும் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இது நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவு தான். இதை எப்படியும் நீங்கள் 12ஆம் தேதி தான், ஸோ இன்றைக்கி தான் பதிவு பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ தான் கேட்க போகிறீங்க. அண்டு அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த காணொலியில் நான் இன்னும் நிறைய விஷயங்களை விவாதிக்க விரும்பலை. ஏன்னா அந்த காணொலியின் நேரம் ரொம்ப அதிகமாக போய்விடும் இல்லையா. நம்ம நேரம் கிடைக்கும் போது சில கேப்பு கிடைக்கும். அப்பப்போ இந்த மான்சூன் திருப்பி ஆக்டிவ் ஆனிச்சுனாக்கா நமக்கு இங்கே வெப்பசலன மழை குறையும். அதுக்குன்னு நாட்கள் இருக்குது. அடுத்த ஒரு 10 நாட்களுக்கு நமக்கு வெப்பசலன மழை இருக்குங்கிறதுல மாற்றங்கள் கிடையாது. அந்த கேப் கிடைக்கும் போது நம்ம நிறைய விஷயங்களை விவாதிக்கலாம். இப்போ இந்த ஊடகங்களில் வெளிவந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த செய்திகள், சினிமாவில் மார்க்கெட் இழந்தவங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு மைக்கு கொடுத்து பேச விட்டுறாங்க. அவங்க அந்த வாக்கில் இருக்குது, இந்த வாக்கில் இருக்குது, சுனாமி வரப்போகுதுன்னா சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதனால் செய்கிறாங்கன்னு தெரில. நான் கூட நிறைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட்னாக்கா அந்த தம்ப்நெயில், ஒரு டிவிக்காரன் போட்ட தம்ப்நெயில நல்ல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஐ மீன் என்னோடய டேப்லெட்டில் இருந்தது. டேப்லெட்டில் நான் பார்த்தேன். அந்த தம்ப்நெயில் ரொம்ப பயங்கரமாக, ரொம்ப அச்சுறுத்தும் வகையில் இருந்தது. அதை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதை எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணி அதை யாராவது ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு யாருக்காவது டேக் பண்ணி கொஞ்சம் அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டுட்டு வர்றதுக்கு சொல்லணும். எனக்கா இது தேவையில்லாத பதைப்பதைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்படி தான் வியூஸ் வாங்கணுமா? ஏற்கனவே அவங்க செய்தி வெளியிடுவதால் இது ஒரு செய்தி சேனல் தான். ஸோ அந்த செய்திகள் வழங்குறதுல அந்த சேனலுக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு சாலிடான வியூஸ் இருக்குது, சாலிடான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பட் இப்படியெல்லாம் பயமுறுத்தி தான் வியூஸ் வாங்கணுமா? அந்த செய்தி இப்படியெல்லாம் ரொம்ப மோசமாக, அதாவது மோசமானாக்கா ரொம்ப அதை பார்த்தாலே ஐயோ அப்படின்னு பயந்துட்டு போய் கிளிக் பண்ணுற வகையில் அது தமிழில் இருந்தது. ஸோ அந்த மாதிரிலாமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. மேபி இதுக்கெலாம் ஃப்யூச்சரில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் மாறுதல்கள் இருந்தால் தான் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும். இதே மாதிரியே மக்களை கொண்டுட்டு போக முடியாது இல்லையா. ஸோ அப்படியே ஒரு பதபதைப்போட ஒவ்வொரு ஆண்டுமே இந்த வடகிழக்கு பருவமழையை நம்ம நெருங்க போகிறோம் அப்படிங்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப கொடூரமாக இருக்கும். என்னென்னமோ விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வடகிழக்கு பருவமழை முடிகிற வரைக்குமே, ஜனவரி வரைக்குமே ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சாம்பிள் தான், இனிமேல் தான் நடக்க போகுது, இனிமேல் தான் மேட்ரே இருக்குது, இந்த மாதிரிலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ என்னென்னமோ நகைச்சுவை எல்லாம் நடக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. சரி, அதை எதுக்கு இங்கே பேசிட்டு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். நம்ம மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த காணொலியில். இன்று அடுத்த சில மணி நேரங்களில் பதிவாகக்கூடிய மழை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்கள் இந்த காணொலியை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லது பார்க்கும்பொழுது கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அவ்வளோதான் தோழர்களே, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.